வணக்கம். நான் பவானி முத்துராமலிங்கம். இப்போது சுகர் பேஷண்ட்டுக்கும் சரி, குழந்தைகளுக்கும் சரி ஒரு நல்ல ஒரு டிஃபன் சொல்கிறேன். சுண்டைப்பயிரை ஒரு டம்ளர் வீசம்படின்னு நான் சொல்லுவோம். ஒரு டம்ளர் ஊற போட்டுருங்க. நைட் ஃபுல்லாக ஊற போட்டுருங்க. ஊற போட்டு ஹாட் பேக்கில் அதை அலசிட்டு அந்த சுண்டைப்பயிரை ஹாட் பேக்கில் போட்டு நல்லா இருக்கும் அதாவது தண்ணி இல்லாமல் எடுத்து அதில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். வச்சு மறுநாள் திறந்து பாருங்கள், லேசாக முண்டிக்கிட்டு வரும். மறுநாள் பார்த்திங்கன்னா நல்லா முளை கட்டி வந்துடும். வந்த பின்னாடி அந்த சுண்டைப்பயிரில் பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி போட்டுருங்க. அதே மாதிரி 2 தக்காளி குட்டி குட்டியாக நறுக்கி போட்டுருங்க. மிளகுத்தூள், உப்புத்தூள் அதில் தூவிடுங்க. இல்லை மிளகுத்தூள் இல்லை, வீட்டில் இல்லை, ரொம்ப விலை அதிகம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பச்சை மிளகாயை பெரிய துண்டாக நறுக்கி போட்டுருங்க. நறுக்கி போட்டு எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சிருங்க. புழிஞ்சிட்டு நல்லா பிணைஞ்சு வச்சிட்டிங்கன்னா, இன்னொன்று இந்த முளை கட்டின பயிரை கொஞ்சம் அரை டம்ளர் தண்ணி ஊற்றி குக்கரில் 2 விசில் அடிக்க வச்சுருங்க. 2-3 விசில் அடிக்க வச்சுட்டு திறந்துச்சா கொஞ்சம் நல்லா வெந்துடும். வெந்த பின்னாடி இந்த பெரிய வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, இல்லைன்னா மிளகு, இது எல்லாத்தையும் போட்டு எலுமிச்சம்பழம் புழிஞ்சு நல்லா பிரட்டி வச்சிட்டிங்கன்னா டிஃபன் மாதிரி சாப்பிட்டுக்கலாம். சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி குழந்தைகளும் ஆசையாக சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துங்க. அதனால் அதை செஞ்சு சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில்